பொதுவாக ஒரு ஊருக்கும் ஒரு பொருள் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். கிருஷ்ணகிரியில் இருக்கிறவங்கள கேட்டிங்க அப்படின்னா மாம்பழம்னு சொல்லுவாங்க. மேங்கோ கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு வருஷமும் 3 லட்சம் டன் மாம்பழங்கள் வந்து உற்பத்தி ஆகுது. இது மட்டும்தான் இந்த ஊருடைய சிறப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஊருக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே அடங்கி இருக்கு. இந்த ஊரை பற்றி நான் படிக்கும்போது ஒரு விஷயத்த நான் படித்தேன். 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆதி மனிதர்களுடைய தடயங்கள் கிடைச்சது அப்படின்னு இருந்தது. நம்ப முடியலல்ல? ஆரம்பத்தில் எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இதை பற்றி திரும்ப படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய புத்தகங்களில் அதுக்கப்புறம் வலைத்தளங்கள்லையும் இதே தான் கொடுத்துருந்தாங்க ஆதாரத்தோட. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழகத்துடைய வடமேற்கு பகுதியில் தான் இந்த மாவட்டம் அமைஞ்சிருக்கு. ஊருடைய பேருக்கேற்ற மாதிரியே சுற்றியும் மலைகள் தான் நிறைய இருக்கும். தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மூத்த குடிமக்கள் வாழ்ந்த இடம் தான் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம். அதாவது பழைய கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஆதி மனிதர்களுடைய தடயங்களும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிமு 8500 காலகட்டத்தில், அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்திலேருந்து கணக்கு போட்டு பார்த்தா 10,500 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த தடயங்களும் கிடைச்சிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பழைய கற்காலமாக இருக்கட்டும், புதிய கற்காலமாக இருக்கட்டும், இரும்பு காலம், எல்லா காலகட்டத்திலிருந்தும் சங்க காலம் வரைக்கும் எல்லா தடயங்களும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிடைச்சிருக்கு. எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, சென்னனூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது அங்கே 10,500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கட்டிடங்களுடைய அடையாளங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதுமக்கள் தாழி, அப்புறம் நடுக்கற்கள், அவங்க பயன்படுத்தின நிறைய பொருட்கள்லாம் வந்து அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சிருக்கு. அந்த பொருட்கள் எல்லாம் சோதித்து பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து இது வந்து 10,500 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. இது கூட ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. 10,500 வருஷம் ஓகே தான். ஆனால் எப்படி 1 லட்சம் வருடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வருட்டனப்பள்ளி, கப்பல்வாடி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கற்களாலான ஆயுதங்கள் வந்து கிடைக்குது. அது செய்யும் பொழுது சிந்திருக்கும் இல்லையா, இந்த சில்லுக்கள் அதெல்லாம் கூட நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் சோதிச்சு பார்த்து தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க இது வந்து 1 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த பொருட்கள் அப்படின்னு. சங்ககால பாடல்கள்லையும் இந்த ஊரை பற்றி குறிப்புகள் இருக்குது. ஔவையார் வந்து புலவர்களை பார்த்து சொல்லியிருக்காங்க, உங்களுடைய பசி பிணியை போக்குறதுக்கு நல்லியக்கோடன் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து இந்த திசையில் வாழ்ந்துட்டுருக்கான். நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய பரிசு பொருட்கள் அவன் கொடுப்பான். நானும் போய் நிறைய பரிசு பொருட்களை வாங்கிட்டு வந்தேன். யார் என்ன கேட்டாலும் வாரி வழங்கக்கூடிய ஒரு கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லி சிறுபானாற்று படையில் இவரை பற்றி பாடியிருக்காங்க. அந்த மாவட்டத்தில் தளி அப்படின்ற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் நாகொண்டபாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல 54 நடுக்கற்கள் வந்து ஒரே இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இறந்து போனவர்களை புதைக்கிறதுக்காக நடப்பட்ட கற்களும் நிறைய கிடைச்சிருக்கு. அதுலேயும் சிற்பங்களோடு கிடைச்சிருக்கு. மல்லச்சந்திரம் அப்படின்ற ஒரு இடத்துல 200க்கும் மேற்பட்ட கற்களாலான நினைவு சின்னங்களும் நிறைய கண்டெடுக்கப்பட்டிருக்கு. வேட்டையாடுறது, குதிரை மீது சவாரி செய்கிறது, இந்த மாதிரி நிறைய ஓவியங்களும் அந்த கற்களில் பார்க்க முடியும். தென்பெண்ணை ஆறு, காவிரி ஆறு, மத்தூர் ஆறு, வரட்டாறு, கல்லாறு, பாம்பாறு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆறுகளும் அந்த ஊரில் ஓடிட்டுருக்கு. அதனால தான் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் விவசாயத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காமராஜர் ஐயா காலத்தில் கட்டப்பட்ட கேஆர்பி அப்படின்ற ஒரு அணையும் விவசாயத்துக்கு வந்து பெரிய உதவியாக இருக்குது. கொடைவள்ளலான அதியமான் வந்து அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த அதியமான் ஆட்சி செஞ்ச பகுதியும் இந்த பகுதி தான். அந்த காலத்தில் இதை வந்து தகடூர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதியமான் நாடுன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வெவ்வேறு காலகட்டத்திலையும் வெவ்வேறு பெயர்கள் வந்து இந்த பகுதிக்கு இருந்திருக்கு அப்படின்னு கல்வெட்டுகளில் வந்து இருக்குது. அதியமான் மட்டும் இல்லாமல் கங்கர்கள், பல்லவர்கள், பாணர்கள், சோழர்கள், நுளம்பர்கள், விஜயநகர பேரரசு, நாயக்கர்கள், மராட்டியர்கள், ஹைதர் அலி, திப்பு சுல்தான், இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் வரைக்கும் இத்தனை பேரரசுகள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க இந்த பகுதியை. ஏயில் நாடு, வேனல் நாடு, கங்கப்பாடி, நுளாம்பாடி, புறமலை நாடு, இந்த மாதிரி நிறைய பெயர்களால் குறிப்பிட்டிருக்காங்க கல்வெட்டுகளில். பல்லவ மன்னனான சிம்ம விஷ்ணு வந்து 27 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுருக்காரு இந்த பகுதியை. அதுக்கப்புறம் அவங்க கிட்டேருந்து கங்கர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. கங்கர்கள் கிட்டேருந்து நுளம்பர்கள் கிட்ட போயிருக்கு. நுளம்பர்கள் ஆட்சி காலத்தில் வந்து நுளாம்பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கங்கர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து ஒரு மன்னன் ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்காரு. அவர் வந்து ஸ்ரீ புருஷவர்மன் அப்படின்ற பெயர் கொண்டவர். அவருடைய கல்வெட்டுகள் வந்து சையத் பாஷா அப்படின்ற மலையில் வந்து கிடச்சிருக்கு.
பல்லவர்களுடைய வீழ்ச்சியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கங்கப்பாடியும் கடிகை வழியும் குடமலை நாடு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நுளம்பர்கள் கிட்டேருந்து சோழர்கள் கிட்ட போயிருக்கு. அதாவது ராஜராஜ சோழன் காலத்தில் ஆரம்பித்து 3ஆம் ராஜராஜ சோழன் வரைக்கும் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க இந்த பகுதியை. சோழர்களுடைய கல்வெட்டுகளில் நிகரிழி சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலிக்கரை நாடு, அலைமலை நாடு, வல்லவராயர் நாடு, மாசிந்திர நாடு, விக்ரம சோழ நாடு, புதுக்குன்றை நாடு, விருவி நாடு, எயில் நாடு, புதுப்பற்று நாடு, மழை நாடு, மாசாந்தி நாடு, ஐகுன்றத்து நாடு, ராஜராஜேஷமடி நாடு, பெரிய நாடு, கோவூர் நாடு, கோயிலூர் நாடு, வேல்களி நாடு, மன்ன நாடு, முரசு நாடு, தென்கூற்று நாடு, இதெல்லாமே சேர்ந்தது தான் கிருஷ்ணகிரி. முடிக்கொண்ட சோழ மண்டலம், ஜெயங்கொண்ட சோழ மண்டலம், முள்விரி ராஜ்யம், ராஜராஜேந்திர சோழ வளநாடு, எதிரலி சோழ வளநாடு அப்படின்னு இத்தனை பெயர்கள் வந்து ஒரு மாவட்டத்துக்கு வந்து இப்போ தான் பார்க்க முடியுது. அப்போ எந்த அளவுக்கு இது வந்து பெருசாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இன்னும் நிறைய பெயர்கள் இருக்குது, அதெல்லாம் நான் இதில் சொல்லலை. இப்போது ஒரு நாட்டில் இத்தனை பிரிவுகள் இருந்திருந்தால் அது எந்த அளவுக்கு பெரிய நாடாக இருந்திருக்கும். பழையப்பேட்டை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து சோமேஸ்வர் அப்படின்ற ஒரு சிவன் கோயில் இருக்குது, சோழர்கள் காலத்தில் கட்டினது. இந்த கோவில்களில் இருந்த கல்வெட்டில் யாருடைய பெயர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கங்கை கொண்ட சோழ பல்லவ ஆதித்தன் அப்படின்ற ஒரு மன்னனுடைய பெயர் இருக்குது. ராஜேந்திரனுக்கு தான் வந்து கங்கை கொண்ட சோழன் அப்படின்ற ஒரு பெயர் இருந்தது. அவருடைய வழி வந்தவர்களாக இந்த மன்னர் இருந்திருக்க வேண்டும். அதனால தான் கங்கை கொண்ட சோழ பல்லவ ஆதித்தன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்ட லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவிலும் அதே கட்டிடக்கலையோடைய நிறைய சிற்பங்களோட இப்போவும் காணப்படுது. இந்த ஊரோட இன்னொரு சிறப்பான ஒரு இடம் அப்படின்னா காட்டுவீர ஆஞ்சநேயர் கோயில். 2500 வருஷம் வந்து இது பழமையானது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நீதிமன்றம் வந்து 200 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னமும் செயல்பட்டுட்டு தான் இருக்குது. இந்த பகுதி மக்கள் வந்து அந்த காலத்திலேயே வணிகத்திலையும் சிறந்து விளங்கியிருக்காங்க. இப்போ வரைக்குமே நிறைய கிரானைட் ஃபேக்ட்ரிஸ் நம்மளால் பார்க்க முடியும். உயர்தர பாறைகள் வந்து சுற்றியுமே இருக்குது. ஒரு பழமையான கிருஷ்ணர் கோவில் இருந்ததாகவும் அதனால் அதுக்கு பெயர் வந்து கிருஷ்ணகிரி அப்படின்னு வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோவில் இருந்ததற்கான அடையாளங்கள் எதுவும் இன்னும் கிடைக்கல. மைசூர், சேலம், ஈரோடு, கோவை இந்த எல்லா பகுதிகளுக்கும் தலைமை இடமாக இருந்தது வந்து கிருஷ்ணகிரி தான். டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸாக எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவுடைய காலகட்டத்தில், அதாவது 2004ஆம் ஆண்டு வந்து தருமபுரியிலேருந்து பிரிக்கப்பட்டு தலைமை இடமாக மாற்றப்பட்டது. என்ன வளமில்லை இத்திருநாட்டில் அப்படின்ற வாக்கியத்துக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய மாவட்டம் தான் கிருஷ்ணகிரி மாவட்டம். எல்லா வளங்களோட தொன்மையான வரலாறுகளோடு இருக்கக்கூடிய மாவட்டத்தை பற்றி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கம்மி தான். இன்னும் நிறைய தகவல்கள் இருந்துச்சு, ஆனால் எல்லாமே ஒரே வீடியோவில் சொன்னால் வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் ரொம்ப செலக்டடான விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். கிருஷ்ணகிரியிலேருந்து யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.